எல்லாருக்கும் வணக்கம். இந்தியால பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரா ஒரு பெரிய தீப்பொறி பத்திக்குச்சுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, அந்த தீ ஒரே நாள்ல பத்திக்கல. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா புகஞ்சுகிட்டே இருந்த ஒரு பெரிய எதிர்ப்போட கதை இது. வாங்க அந்த கதையை ஆழமா பார்க்கலாம். சரி, 1857ல ஒரு பயங்கரமான கிளர்ச்சி இந்தியாவையே ஒரு உலுக்குச்சு. ஆனா அசல் கேள்வி என்னன்னா, அந்த நெருப்ப பத்த வச்சதே எது? அது வெறும் சிப்பாய்களோட கோபம் மட்டும்தானா, இல்ல அதுக்கு மேல ஏதாச்சும் இருந்ததா? இங்க பாருங்க, வி.டி. சாவர்கர் என்ன சொல்றாருன்னு. திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திர போர். இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. இது ஏதோ திடீர்னு வந்த கோபத்துல நடந்த ஒரு சின்ன கலகம் இல்லையா? இது ஒரு தேசத்தோட விடுதலைக்கான ஆசையோட முதல் பெரிய வெளிப்பாடு. யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய விஷயம் இது. ஒரு பெரிய பேரரசே ஆட்டம் காண வச்ச இந்த கிளர்ச்சிக்கு பல வருஷமா பெட்ரோல் ஊத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த பெட்ரோல் வேற ஒண்ணுமில்ல, மக்களோட கோவமும் விரக்தியும் தான். சரி, அந்த காரணங்களை ஒன்னா பிரிச்சு மேலாம் வாங்க. முதல்ல இந்த பிரச்சனைக்கு விதையே பிரிட்டிஷ்காரங்க போட்டதுதான். அவங்க கொண்டு வந்த ஒவ்வொரு சட்டமும் ஒவ்வொரு முடிவும், அது அரசரா இருக்கட்டும், விவசாயியா இருக்கட்டும், ஏன் அவங்க படையில இருந்த சிப்பாயா இருக்கட்டும், எல்லார்கிட்டயும் ஒரு வித அதிருப்தியை உருவாக்குச்சு. இந்த வாரிசு இழப்பு கொள்கைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ராஜாவுக்கு ஆண் வாரிசு இல்லையா? அவ்வளவுதான். அந்த ராஜ்யம் இனிமே அவருக்கு சொந்த இல்ல, நேரா பிரிட்டிஷ்காரங்க கைக்கு போயிடும். இது சும்மா நிலத்தை புடுங்குற விஷயம் மட்டும் இல்ல, ஒரு வம்சத்தோட அடையாளத்தையே அழிக்கிற மாதிரி. இத கேட்டா இந்திய அரச குடும்பங்களுக்கு கோபம் வராம என்ன பண்ணும்? வெறும் 6 வருஷத்துல சத்தாரா, ஜான்சி, நாக்பூர்னு வரிசையா பல ராஜ்யங்களை பிரிட்டிஷ் அரசு விழுங்கிடுச்சு. இந்த வேகத்தை பார்த்த மத்த இந்திய ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் போச்சு, அடுத்து நீங்க தான். இந்த பயமும் அவநம்பிக்கையும் தான் கிளர்ச்சிக்கான ஒரு மனநிலையை எல்லார் மனசுலயும் ரெடி பண்ணுச்சு. சரி, ஒரு பக்கம் ராஜாக்களோட அதிகாரம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கான விவசாயிகளோட வாழ்க்கையே கேள்விக்குறியாச்சு. பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த புது புது நிலவரி முறைகள் உண்மையிலே இந்தியாவோட விவசாய முதுகெலும்ப ஒடிச்சு போட்டுருச்சுனே சொல்லலாம். இந்த சிஸ்டம் பேருங்க தான் வேற வேற, ஆனா ரிசல்ட் ஒண்ணுதான், விவசாயிகளோட அழிவு. ஒரு சிஸ்டம்ல ஜமீன்தார் சுரண்டினாரு, இன்னொரு சிஸ்டம்ல அரசாங்கமே நேரடியா அதிக வரி போட்டு சுரண்டுச்சு. கடைசியா மொத்த கிராமமுமே வரிச்சுமையில நசுங்கி போச்சு. என்ன கொடுமை பாருங்க, ஒரு விவசாயி அவனோட சொந்த நிலத்திலேயே அடிமையா நிக்கிற நிலைமை வந்துச்சு. இப்போ நாம பேசின இந்த விஷயங்கள் எல்லாம் வட இந்தியால ஒரு பெரிய தீயா மாறுறதுக்கு முன்னாடியே தென்னிந்தியால முதல் தீப்பொறி பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது தமிழ்நாட்டுல பாளையக்காரர்கள்னு சில உள்ளூர் தலைவர்கள் இருந்தாங்க. அவங்க பல 100 வருஷமா அவங்க பகுதியா ஆட்சி செஞ்சுட்டு வந்தவங்க. அதனால அவங்க தங்கள சுதந்திரமானவங்களா நினைச்சாங்க. திடீர்னு வந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு நாங்க ஏன் வரி கட்டணும்னு கேட்டாங்க. இங்கதான் முதல் நேரடி மோதல் ஆரம்பிக்குது. இந்த டைம்லைனை பாருங்க, இது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷ போராட்டம். 1755ல பூலித்தேவர் ஜெயிச்சதுல இருந்து 1799ல வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்குல போட்டது வரைக்கும் எதிர்ப்பு அணையவே இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? 1857 கிளர்ச்சிங்கிறது திடீர்னு வந்ததில்ல, அது பல வருஷ போராட்டத்தோட ஒரு உச்சகட்டம், அவ்வளவுதான். பூலித்தேவர், கட்டபொம்மன், வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள் இவங்க எல்லாம் சும்மா பேர் கிடையாதுங்க. அந்நிய ஆட்சிக்கு எதிரா முதல்ல வாள் தூக்குன ராணிகள், ராஜாக்கள், தலைவர்கள் இவங்க. இவங்களோட தியாகம்தான் பின்னாடி வந்த சுதந்திர போராட்டத்துக்கே ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்துச்சு. இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த காலத்துல இந்தியான்னு ஒரு ஒருமித்த உணர்வே கிடையாது. ஆனா அப்போ ஜாதி, மதம், இனம் எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லாரும் ஒண்ணு, பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிரா ஒன்னா சேருங்கன்னு கூப்பிட்ட முதல் குரல் இதுதான். சரி, தெக்குல பத்திக்கிட்ட இந்த நெருப்பு மெதுவா மத்த இடங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சது. விவசாயிகள் ஒரு பக்கம், பழங்குடியின மக்கள் இன்னொரு பக்கம்னு ஒவ்வொரு சமூகமும் அவங்கவங்க பிரச்சனைக்காக போராட கிளம்பிட்டாங்க. 1857ல அந்த பெரிய கிளர்ச்சி வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடிதான் இந்த சந்தால் கிளர்ச்சி நடந்துச்சு. இது ஒரு வார்னிங் மாதிரி. பிரிட்டிஷ்காரங்க சப்போர்ட்டோட அங்கிருந்த நில முதலாளிகளும் வட்டிக்கு காசு கொடுக்கறவங்களும் பழங்குடி மக்களோட நிலத்தை பிடுங்குனாங்க. அப்போ அந்த மக்கள் சும்மா இல்லாம ஆயுதம் தூக்குனாங்க. 1857 கிளர்ச்சிய பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப கடுமையா அடக்கிட்டாங்க. சரி, ஆனா அநியாயம் இருக்கிற வரைக்கும் எதிர்ப்பு ஓயாது இல்லையா? அதுக்கு இந்த இண்டிகோ கிளர்ச்சி ஒரு சூப்பர் உதாரணம். அவங்க ஒரு நெருப்பு அணைச்சா இன்னொரு இடத்துல நெருப்பு பத்திக்குச்சு. இது ஒரு தொடர் கதை மாதிரி போயிட்டே இருந்துச்சு. இப்போ நாம பார்க்க போற இந்த வருஷம், அதாவது 1806, இது 1857ல நடந்த அந்த பெரிய கிளர்ச்சிட்டு ஒரு ட்ரெஸ் ரிஹர்சல் மாதிரின்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான நிகழ்வு.
வேலூர்ல நடந்த இந்த கலகம் 1857 கிளர்ச்சியோட ஒரு ட்ரெய்லர் மாதிரி. இங்கேயும் அதே கதை தான். புதுசா கொண்டு வந்த ட்ரெஸ் கோட் தங்களோட மத நம்பிக்கையை தாக்குறதா சிப்பாய்கள் நினைச்சாங்க. கரெக்டா 50 வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு காரணம்தான். பசு பன்றிக் கொழுப்பு தடவின தோட்டாக்கள் ஒரு பெரிய புரட்சிக்கே காரணமாச்சு. பாத்தீங்களா வரலாறு எப்படி ரிப்பீட் ஆகுதுன்னு? சரி, இத்தனை சின்ன சின்ன கிளர்ச்சிகள் சேர்ந்து உருவான இந்த பெரிய புரட்சியோட ஃபைனல் ரிசல்ட் என்ன? இங்க பாருங்க, இந்த மாற்றங்கள் எவ்வளவு பெருசுன்னு. கிளர்ச்சிக்கு முன்னாடி இந்தியாவை ரூல் பண்ணது ஒரு வியாபார கம்பெனி. ஆனா கிளர்ச்சிக்கு அப்புறம் நேரடியா பிரிட்டிஷ் மகாராணியே இந்தியாவை ஆள ஆரம்பிச்சாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கம்பெனியோட ஆட்சி முடிஞ்சு ஒரு பேரரசோட நேரடி ஆட்சி ஆரம்பிச்சது. ஆமா, மிலிட்டரி ரீதியா பார்த்தா இந்த கிளர்ச்சி தோத்து போச்சுதான். ஆனா அது ஒரு விதத்துல பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. அது என்னன்னா, இந்தியால பிரிட்டிஷ் ஆட்சியோட முகத்தையே அது மாத்திடுச்சு. இனிமே ஒரு வியாபார கம்பெனி ஒரு நாட்டை ஆள முடியாதுங்கிறத ரொம்ப அழுத்தமா சொல்லுச்சு. அப்போ இந்த 1857 கிளர்ச்சிய நம்ம எப்படி பாக்குறது? இது ஒரு போராட்டத்தோட முடிவா, இல்ல இன்னும் பெரிய ஒரு போராட்டத்தோட தொடக்கமா? யோசிச்சு பாருங்க. அது கம்பெனி ஆட்சிய முடிவுக்கு கொண்டு வந்துச்சு. ஆனா பிரிட்டிஷ் பேரரசோட நேரடி ஆட்சிய தொடங்கி வச்சுது. உண்மையில இந்த கிளர்ச்சியோட நெருப்புலந்து தான் நவீன இந்திய தேசிய இயக்கம் பொறந்துச்சு. அதுதான் 100 ஆண்டுகளை நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்த நீண்ட பயணத்தோட முதல் படி.